எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கோடை காலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகிறது. இப்போ நம்ம கோடை காலத்தில் இருக்கமா மழை காலத்தில் இருக்கமா அப்படின்ற அளவுக்கு பல பகுதிகளில் மழை பெய்திருக்கிறது. சரி, இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எந்தெந்த பகுதிகளுக்கு எத்தனை நாட்களுக்கு மழை இருக்குது, அதை பொறுத்து நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு எங்கே அப்படின்னா அரபிக்கடலுடைய தெற்கு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுழற்சி நிலவுகிறது. ஸோ இந்த பகுதிகளில் சொல்கிறாங்க இது இங்கெல்லாம் நீடிக்கிறது. அரபிக்கடலினுடைய தெற்கு பகுதியில் தென்கிழக்கு பகுதியில் ஒரு நீடிக்கிறது. மன்னார் வளைகுடா பகுதியில் இங்கே ஒரு காற்று சுழற்சி இருக்கிறது. வளிமண்டலத்துடைய மேலடுக்கில் காற்று சுழற்சி அப்படின்றது இருக்கிறது. இந்த இரண்டு சுழற்சிகளும் இணைந்து இந்த பகுதியில், அதாவது இந்த இரண்டு சுழற்சிகளும் இணைந்து அடுத்தடுத்த நாட்களில் இந்த பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற இருக்கிறது. தாழ்வு பகுதி அப்படின்னா முதல்ல தாழ்வு பகுதி, அதுக்கப்புறமா ஒரு டீப், அதுக்கப்புறமா ஒரு டிப்ரெஷன், அப்புறம் ஒரு டீப் டிப்ரெஷன், அதுக்கப்புறம் தான் புயல் அப்படின்னு. ஸோ இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறினாலே நமக்கு மழை கிடைத்துவிடும். இது நமக்கு வெயிலுடைய உஷ்ணத்தை குறைத்துவிடும் அப்படின்றது பொருள். இது 11ஆம் தேதியினுடைய நிலவரத்தை நம்ம பார்க்கிறோம். திங்கட்கிழமையினுடைய நிலவரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது. இது தாழ்வு பகுதிக்கான ஒரு நிலையாக பார்க்கப்படுகிறது. திங்கட்கிழமை நிலவரம், அதாவது 11ஆம் தேதி இங்கே உருவாகக்கூடிய அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் இப்போ காற்று இருக்கிறது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த மேலடுக்கு சுழற்சியானது அப்படியே மெல்ல இங்கே காற்று குவிப்புக்கு உதவுகிறது. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சுழற்சியெல்லாம் இருக்கிறது இல்லையா. ஸோ இங்கெல்லாம் அங்கங்கே சிறு சிறு சுழற்சிகள் ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் இங்கே வரும். இங்கே இங்கேயும் பாருங்க காற்று வேறு வேறு திசைகளுக்கு போகிறத பார்க்குறோம். இது எல்லாமே உள்ள வரப்போ நமக்கு மேகங்களாக மழையை கொடுக்கவிருக்கிறது. இது 11ஆம் தேதியினுடைய நிலவரம். 12ஆம் தேதியினுடைய நிலவரத்துக்கு போகலாம். நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நல்லாவே காற்று அப்படின்றது ஒன்று கூட தொடங்கி விட்டது. இது காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்னே அறிவிக்கப்பட்டிருக்கும். எப்போ அப்படின்னா செவ்வாய்க்கிழமையினுடைய நிலவரம். செவ்வாய்க்கிழமை மாலையில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்கு அருகே இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காற்றால் நமக்கு மேகங்கள் உருவாக தொடங்கியிருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாலக்காடு கணவாய் வழியாக காற்று உள்ளே நுழைந்து இங்கேயும் ஒரு இதமான சூழல் காணப்படும். அடுத்து புதன்கிழமை 13ஆம் தேதியினுடைய நிலவரம். 13ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லாவே உருவாகிவிட்டது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ சென்னைக்கு மேலே அது உருவாகுது அப்படின்னா இந்த பகுதிகளெலாம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 13ஆம் தேதி 14ஆம் தேதியினுடைய நிலவரத்துக்கு நம்ம போயிடலாம். 14ஆம் தேதி அது அங்கேயே இருப்பதாக காட்டுகிறது. இந்த காற்று அதாவது லோ ப்ரெஷரானது அங்கேயே இருக்கிறது. அதனால் தமிழகத்துடைய பல பகுதிகள் மழையை பெறவிருக்கிறது. சரி, இது காற்றை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நிலவரம். நம்ம இப்போது ஞாயிற்றுக்கிழமையினுடைய மழை நிலவரத்தை பார்க்குறோம். ஞாயிற்றுக்கிழமை 5 மணி நிலவரம் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை போன்ற பகுதிகளிலையும் திருச்சி போன்ற பகுதிகளை நோக்கி கடலிருந்து மேகங்கள் வர தொடங்கிவிடும். மேகங்கள் இங்கேயும் உருவாகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதிகளில் தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் டெல்டா மாவட்டங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தென் பகுதிகளை ஒட்டிய பகுதி ராமநாதபுரம் போன்ற பகுதிகள் எல்லாம் இந்த பகுதிகளிலையும் மழைக்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறதுன்றதை பார்க்குறோம். இது 11ஆம் தேதியினுடைய நிலவரம். இரவு நேரத்துக்கு பார்க்கலாம். 11ஆம் தேதி இரவு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய மேகங்கள் கடந்து மையப்பகுதிகளில் கடந்து சென்று விடும் அப்படின்னு பார்க்குறோம். திங்கட்கிழமை காலைல மேகங்கள்லாம் இல்லாமல் இயல்பான நிலை இருக்கும். ஆனால் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழல் இருக்கும். திரும்ப மாலைக்கு போகிறோம். மாலை நேரத்தில் புதிய மேகங்கள் உருவாக தொடங்கிவிடும். காற்று சாதகமாக வந்துடும். கேரளாவுடைய பகுதிகளில் நமக்கு மழைக்கான மேகங்கள் உருவாகி விடுறத பார்க்குறோம். கேரளாவுடைய பகுதிகளில் மழைக்கான மேகங்கள் உருவாகி இந்த மேகங்கள் மூலமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை உருவாகிறது. திங்கட்கிழமையினுடைய நிலவரமாக இருக்குது. அப்போ இங்கேயும் மழை இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ சில இடங்களில் மழை திங்கட்கிழமை மதுரை போன்ற பகுதிகளில் மத்திய பகுதிகளில் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. 12ஆம் தேதி காலையில் மழை இல்லை. இதனுடைய பேட்டர்னே மதியத்துக்கு மேலே தான் நமக்கு மழை கிடைக்கும். ஸோ மதியத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா கடலோர பகுதிகளில் இதமான காற்று வீசும். இந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. கேரளா இலங்கையிலெல்லாம் மழை அதிகமாகவே அந்த நேரத்தில் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. மாலை நேரத்தில் பாருங்கள். அப்போது கேரளாவுடைய கடற்கரை பகுதிகளில் உருவாகக்கூடிய மேகங்களால் உள்ள அதன் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு உள்ள அதன் பிறகு இந்த பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. நமக்கு இங்கே உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வின் மூலமாக மேகங்கள் அப்பப்போ வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அடுத்து 13ஆம் தேதி பார்க்கலாம். இங்கே தான் காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கும். ஆனால் அது மேகங்களை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இங்கேருந்து வரக்கூடிய காற்றால் இந்த காற்று அப்படியே சுற்றி மேகங்களை நமக்கு உள்பகுதிகளுக்கு அனுப்ப வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இங்கே அப்பப்போ நமக்கு மழை வரும். இது ஈர்ப்பதன் மூலமாக, அதாவது இங்கே இருக்கக்கூடிய சுழற்சி ஈர்ப்பதன் மூலமாக தான் அப்படியே அரபிக்கடலில் இருக்கக்கூடிய காற்றை எடுக்குது. அப்போ இங்கெல்லாம் மழை பெய்து இந்த மலையை ஒட்டி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளிலையும் நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. கடலோர பகுதிகளிலையும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. 14ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் இது நல்லாவே தீவிரமாக இருக்குது. கடல் பகுதிகளில் பாருங்கள்
12, 13, 14 இந்த நாட்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது அப்படின்ற அறிவிப்பு வரும். வங்க கடலோரம் இருக்கக்கூடிய மீனவர்கள் தமிழக, புதுவை, காரைக்கால், விழுப்புரம் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களை சேர்ந்தவங்க மீன் பிடிக்க போகக்கூடாதுன்ற அறிவிப்பு வரும். ஏன்னா கடல் வந்து சீற்றமாக காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 14ஆம் தேதி மாலை நேர நிலவரம் பாருங்கள், அப்போ தான் அது கொஞ்சம் அப்படியே கரைந்து போகிறது. 15ஆம் தேதி போயிடலாம். 15ஆம் தேதி நிலைமை கொஞ்சம் சாதகமாகும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் நமக்கு தமிழகத்துடைய அநேக இடங்களில் லேசான மழை இருக்கும். சில இடங்களில் கொஞ்சம் தீவிரமான மழையே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த கோடையை வந்து நமக்கு ஒரு பீக்கான அக்னி நட்சத்திர காலத்தில் இருக்கும். அக்னி நட்சத்திரம் தெரியாமல் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நமக்கு காற்றையும் மழையையும் ஈரப்பதத்தையும் கொடுக்க இருக்கிறது. இந்த இதமான வானிலையால் நமக்கு வந்து வெப்பம் குறைந்திருக்கிறது. கோடை காலத்தில் அக்னி நட்சத்திரத்தில் 100 டிகிரிக்கு மேலே வேலூர் போன்ற இடங்களில், சேலம் போன்ற இடங்கள்லாம் 105, 108 வரைக்கெல்லாம் போயிடும். ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கடலோர பகுதிகளில் வெப்பம் குறைந்திருக்கிறது. அதாவது 1 மணிக்கு மதியம் 1 மணி நிலவரத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குன்னா 84 டிகிரியாக இருக்குது. திருச்சிராப்பள்ளியில் 86 டிகிரி ஃபாரன்ஹீட், மதுரையில் 86, கோவையில் 89, சேலத்தில் 91. நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே 104, 105 போயிடும். இப்போது வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிகிறது. உள்பகுதிகளில் இன்னும் நம்ம மேலே இங்கெல்லாம் பார்க்கல. தருமபுரி போன்ற பகுதிகளில் 91, சேலம் 91, ஈரோடு 93, மேட்டூர் 93 அப்படின்னு இருக்குது. கள்ளக்குறிச்சி போன்ற இடங்கள் எல்லாம் 91, திருவண்ணாமலை 91 அப்படின்றப்போ ஒரு இதமான ஒரு சூழல் தான் நிலவ இருக்கிறது. இங்கே இப்போ இரவு நேரத்துக்கு போயிடலாம். 9 மணிக்கு ரொம்ப ஒரு குளிரான ஒரு பிரதேசம் மாதிரி காட்சியளிக்கும். காரணம் என்ன அப்படின்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குளிரான ஒரு நிலைமை இருக்கிறது. அதே மாதிரி தான் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் கும்பகோணம் போன்ற பகுதிகளில், சிதம்பரம், கடலூர் இங்கெல்லாம் வந்து ஓரளவு பரவாயில்ல. சேலத்தில் 77 டிகிரியாக குறைந்து விடுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கரூர் போன்ற இடங்களில் 80, திண்டுக்கல் போன்ற இடங்களில் 79, தேனி போன்ற இடங்களில் 77 டிகிரியாக ஃபாரன்ஹீட்டாக இந்த வெப்பநிலை குறையும். ஒரு இதமான ஒரு சூழலை இந்த மழைக்கால வானிலை நமக்கு கொடுக்க இருக்கிறது அக்னி நட்சத்திர காலத்தில்.